எந்த சிபிசிஐடி வச்சு உட்காந்து நீங்க மணிக்கணக்கா விசாரணை நடத்தினாலும் உண்மைங்கிறது ஆவி பூந்து தான் நடந்தது. அந்த ஆவியை யாரு ஏவி விட்டாங்கிறது தான் இங்க விசாரணைக்குள்ளார உட்காருது. இட்லிக்கார அம்மாவா இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல கடை போட்டு இருந்தாங்க அவங்க. இட்லி தொகுத்து ஆவி போயிருக்குது. அந்த ஆவி. அந்த ஆவியா? ஏங்க நான் என்ன ஆவிய பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஆவிய பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு விஷயங்க, விஜய் தலைவர் வந்து தனியா ஒரு பேட்டி கொடுத்தாரா? 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தாரா? கடவுள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? கடவுள் வந்து சொல்றதுக்கு முன்னாலேயே வந்து வெத்தலை போட்டு பார்த்தாச்சு. வெத்தலை போட்டு பார்த்ததுல ஒரு கருப்பு ஆவி உள்ளார பூந்து அந்த 41 பேர்களையும் நெரிச்சு எல்லாம் நடத்தி இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து நாங்க போய் பார்த்துட்டோம், குறி பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு முடிவான விஷயத்த நீங்க இட்லி ஆவின்னு ரொம்ப கேவலமா பேசுறீங்க. ஏன் பில்லி சூனியம் வச்சு கெட்ட ஆவிகளை ஏத்தி விட்டுருக்காங்க. அது போய் கெட்ட ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் பாருங்க, அந்த கெட்ட ஆவியை புடிச்சு துரத்துறதுக்கு என்னமா கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? நீங்க என்ன ஒரு ஆயா இட்லி சுட்ட ஆவி வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க என்ன பேசுறீங்க? இப்படி எல்லாம் கட்டுக்கதை கட்டலாம் சார். என்ன கட்டுக்கதை கட்டுது?